ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நான் வந்து NPTEL கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் இன் சி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோல பைத்தன் பார்த்தோம். திடீர்னு சிக்கு ஸ்விட்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கலாம் நீங்க. பட் ப்ரீவியஸா நாங்க படிக்கும்போதெல்லாம் முதல்ல சி ப்ரோக்ராமிங் தான் இருந்தது. சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அப்படிங்கிற மாதிரி. அது எங்க காலேஜ் டேஸ்ல டைரக்ட்டாவே எங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் தான் நாங்க வந்து எங்க கரிக்குலம்ல படிச்சோம். ஸோ கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் தான் சினா என்ன? ஸோ தட் சி ப்ளஸ் ப்ளஸ் பெட்டரா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ரிவைண்ட் பண்ண டேஸ் அதெல்லாம். இப்போ பைத்தான் வந்துடுச்சு எக்ஸிஸ்டிங்ல. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கு கோட் எழுத. ரொம்ப சின்டாக்ஸ் ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் நெறையா ஃபீல்டுல யூஸ் பண்றோங்கிற மாதிரி அதோட அக் அ அ இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த சி ப்ரோகிராமிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ப்ரோகிராமிங்ல வந்து அதில பாயிண்டர் கான்செப்ட் ஆகட்டும் சரி, அத வச்சு நீங்க எழுதுற ப்ரோகிராம்ஸ் யூஸ் பண்ற அ கிராஃபிக்ஸுக்கோ, இல்ல நெட்வொர்க்ஸுக்கோ உள்ள இதெல்லாம் சாக்கெட் ப்ரோகிராமிங் எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு லினக்ஸ் பேஸ்ல சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சி வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும், இல்ல என்னோட கரிக்குலம்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்லயோ, இல்ல சி ப்ரோகிராமிங்ன்னு ஒரு செமஸ்டர்ல வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு ப்ரோகிராமிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்க ப்ரோகிராமிங்ல வந்து நான் வந்து ஷைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் பண்ணலாங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோகிராமிங் இன் சி. இந்த கோர்ஸ்ல ப்ரொஃபசர் வந்து ரொம்ப பேசிக்ஸா ஒவ்வொன்னா உங்களுக்கு ஒரு வேரியபிள்னா, ஒரு ஆப்பரேட்டர்ஸ்னா ரொம்ப டெப்த்தா இல்லாட்டாலும், மெயின் பாயிண்ட்ட கிளியராவே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, கமா ஆப்பரேட்டர் வரையும் அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? அது செப்பரேட்டரா இருந்தா என்ன பண்ணும்? அது ஆப்பரேட்டரா இருந்தா அதோட ப்ரிசிடென்ஸ் என்ன? அப்படிங்கிற மைன்யூட் வரையும் சாரே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதில டிஏன்னு அசிஸ்டன்ட்டா ஒரு அ படிக்கிற கிராஜுவேட் ஸ்டூடண்ட், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்லாம் இன்வால்வ் பண்ணாம, ஹோல் வீடியோவும் வந்து ப்ரொஃபஸரே அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஆக்சுவலா அபௌட் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. யார் அந்த ப்ரொஃபசர்ன்னு. சத்யதேவ் நந்தகுமார். ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க சார். ஒவ்வொரு வீடியோ எண்ட்லயும். ஸோ இதுல இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி வந்து குயிஸஸ்ன்னு சொல்லி ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து அசைன்மென்ட்ஸ் இருக்கும். ஸோ அசைன்மென்ட்னா புரோகிராமிங் அசைன்மென்ட்ஸ். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க வந்து புரோகிராம் எழுதி சால்வ் பண்ணணும். ஸோ எண்ட் டேட் முடிஞ்சப்போ அவங்களும் சொல்யூஷன் குடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த கோர்ஸ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் இப்போ ஈஸி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அண்ட் ஃபைனல் இயருக்குமே பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங்க்காக அந்த சி கொஞ்சம் கோ த்ரூ பண்றதுனால, நம்ம இத பண்ணலான்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ கோவிட் டைம். ஸோ அந்த கோவிட் டைம் அந்த எக்ஸாமினேஷன் இதுல அப்போ வந்து அன்ப்ராக்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அ டெஸ்ட் உண்டு. ஒரு 20 மினிட்ஸ் ஏதோ குடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் செட் எல்லாமே சால்வ் பண்ணணும். 20 மினிட்ஸ். ஸோ உங்க 2 ஸ்லாட் இருக்கும். ஒண்ணு மார்னிங் இருக்கும், ஒண்ணு நைட் இருக்கணும். ஏதா ஒரு ஸ்லாட்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கணும். அதுக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ உங்களுக்கு அசைன்மென்ட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருந்தாலும், அந்த ஸ்லாட்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ அந்த டைம் பீரியட்க்குள்ள அந்த 20 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் பீரியட்க்குள்ள என்னால சால்வ் பண்ண முடியல. ஸோ மார்னிங் வந்து சுத்தமாவே ஐடியா இல்ல. ஈவினிங் இருந்த ஸ்லாட்ல எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கொஸ்டின் வந்து எல்லா கேஸஸுக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும்னு காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி அந்த கண்டிஷன் சேஞ்ச் பண்ணும்போது இங்க பாருங்க. ஸோ இங்க நாட் ஈக்குவல் டூ 1 N1 நாட் ஈக்குவல் டூ N4 இருக்கும். இங்க N2 நாட் ஈக்குவல் டூ N4, இங்க N3 நாட் ஈக்குவல் டூ N4 இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் யூனிஃபார்மா. ஸோ இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன்ல மட்டும் அந்த நாட் ஈக்குவல் டூ வந்து அந்த நம்பர்ஸ சேஞ்ச் பண்ணாம விட்டுருப்பேன். அதனால அந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒண்ணும் பாஸ் ஆகாம போயிருக்கும். ஸோ பாஸ் ஆயிருந்தேன்னா, இந்த இந்த பீரியட்லயே நான் வந்து இந்த ப்ராக்டார் எக்ஸாம் போய் எழுதியிருக்கலாம். ஸோ எழுதியிருந்தா கூட எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த டைம் 4 இயர்ஸ் அப்புறம் பைத்தான்லயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சி சுத்தமா மறந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரீகேப் பண்ணலான்னு சொல்லி எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஸோ வாங்க எப்படி வந்து ஸ்கோர் டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் காட்டும்.
ஸோ அந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு வேள வந்து டாப்பரா இருக்கீங்க அந்த கோர்ஸ்ல அப்டின்னா, மேல வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாவே உங்க சர்டிஃபிகேட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன்ல உள்ள பேட்டர்ன்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிறேன். எனக்கு 3 செக்ஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 1 டூ 10 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸுக்கு. செகண்ட் செக்ஷன்ல 11 டூ 19 டோட்டலி 9 கொஸ்டின்ஸ் இருந்தது 30 மார்க்ஸுக்கு. அண்ட் லாஸ்ட் செக்ஷன்ல ஒரு 50 மார்க் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபுல்லா 3 ஹார்ஸுமே நான் என்கேஜ் பண்ணேன். லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஏன்னா இன்னுமே போகலையான்னு வந்து நின்னுட்டே இருந்ததுனால நான் பேப்பர் குடுத்துட்டு வந்துட்டேன். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சால்வ் பண்ணது ரொம்ப எஃபெக்டிவா எந்த மாதிரி எஃபெக்டிவ் அப்டின்னா, போத் நீங்க வந்து உங்க ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்டிங்கிற மாதிரி கான்செப்ட் கான்செப்ட்டையும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே இது உங்களுக்கு வந்து புரோகிராமிங்கும் தெரியுதா அப்டிங்கிறதும் செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணதெல்லாம் ஸோ, இந்த ப்ரோகிராம்ல எனக்கு வந்து இந்த லாங்கிறது ஒரு மாடிஃபயர்ன்னு தெரியும். ஸோ, பேசிக் டேட்டா டைப்ல இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள் உண்டு. ஸோ, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா மாடிஃபயரா நம்ம வந்து ஷார்ட் இன்ட், லாங் இன்ட் எல்லாம் போட்டுக்கலாம். பட் அங்க கொஸ்டின்ல உங்களுக்கு லாங் எது வந்து உங்களுக்கு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு இன்ட் ஆப்வியஸா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். லாங் இருந்தது. வாய்டுங்கிறது நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நத்திங்கிறது மீனிங் எனக்கு தெரிஞ்சாலும், லாங்ன்னு குடுத்தது ஒரு மாடிஃபையர் தானே! அது ஒரு டேட்டா டைப்பா? அது ஒரு டேட்டா டைப் இல்ல அப்டின்ட்டு நான் வந்து வாய்டுனா கூட நம்ம பாயிண்டர்ல வந்து நீங்க வாய்ட் டிக்ளேர் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. இன்ட் ஸ்டார். ஸோ, அதுல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயி நான் சூஸ் பண்ண ஆன்சர். பட் லாங்கிறதுலயும் உங்களுக்கு கெப்பாசிட்டி சேவ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுது. லாங் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேட்டா டைப். நான் வந்து விக்கிபீடியால செக் பண்ணேன். ஸோ அந்த ஐடியா எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். உங்களுக்கு அன்சைன்டு லாங்கா இருந்தா என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவீங்க? அதே நார்மல் இன்டிஜர் இருந்தா டி யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு 4 குடுத்துட்டு எது வந்து ராங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதுவுமே எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. நான் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனா இல்லையான்னு. அதர் கொஸ்டின் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் நார்மலா வந்து பிரேக் இருந்தா தான் வெளிய வரும். ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கு. பட் இங்க கேஸ்ல என்ன அப்டின்னா, ஃப்ளோ எப்படி குடுத்துருந்தாங்கன்னா, டிஃபால்ட்டா முதல்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேஸஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வொர்க் ஆகுது? ஸோ டிஃபால்ட்டா முதல்ல இருந்தது அப்டின்னா, அதுவுமே சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகுங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவல் கரெக்ட் வந்து உங்களுக்கு அந்த கேஸ் வந்து எது ட்ரூவா இருக்கோ, அது எக்ஸிக்யூட் ஆயி, அதுலருந்து உங்களுக்கு கீழ போகுது. ஸோ நீங்க பிரேக் குடுக்கல அப்டின்னா, அதுலருந்து எல்லா கேஸஸுமே எக்ஸிக்யூட் ஆகுங்கிற மாதிரி. பட் இங்க வந்து அதுக்கு கீழ ஒண்ணுமே உங்களுக்கு இல்ல. அதனால உங்களுக்கு 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு கேஸ் இங்க வந்து 2 குடுத்துருக்காங்க இல்லையா? 2 இல்லாம 5ன்னா மேபி உங்களுக்கு அந்த டிஃபால்ட் போகும். ஏன்னா எந்த கேஸுமே வந்து மேட்ச் ஆகலன்னு. பட் கேஸ் 2ங்கும்போது 2 இருக்கு. அந்த பட்சத்துல உங்களுக்கு டிஃபால்ட் ஒர்க்கே ஆகாது. ஓகேயா? ஸோ அந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்விட்ச்ல வந்து பிரேக் குடுக்கணுமா? அதோட பர்ப்பஸ் என்ன? அதுல என்ன மாரி எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம்? இப்படி எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டடா தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு எ இவ ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்தா வந்து பேஸ்ட் ஆன் ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு இவாலுவேட் ஆகும். ஸோ அந்த வேல்யூவே இப்படி பிரிண்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ, அதுதான் உங்களுக்கு இந்த அவுட்புட் வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தது. அதர் தேன் தட் மேபி இன்ஃபைனைட் லூப்பிங் ஆ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சா தான் கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ஸ்கோர் எடுக்க முடியும். அதர் தேன் தட் இந்த என்பிடெல் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் குடுத்து ஏதோ ஒண்ணு மட்டும் கிடையாது. மல்டிபிள் செலக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அ நீங்க வந்து ஆன்ஸர டைப் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் குடுத்துடுறாங்க. ஸோ, அதில நீங்க கரெக்ட் ஆன்ஸர் டைப் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ, கரெக்ட்டான ஆன்ஸரா நீங்க என்டர் பண்ணா தான் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கோர் வரும். நீங்க வந்து ரேண்டமா ஏதோ ஒண்ணுன்னு நீங்க வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அ புரோகிராம் எழுதியிருக்காங்க. பார்ஷியலா எழுதியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணல. ஸோ, உங்களுக்கு வந்து நீங்களா புரோகிராம் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? அந்த மாதிரி நாங்க பார்ஷியலா இருக்கு. ஸோ, அந்த லாஜிக்க புரிஞ்சுட்டு, அந்த பார்ட்ஸ்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுல நீங்க என்ன கொண்டு போணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணணும்னா மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ
ஸோ மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஈக்குவல் 0வா இருந்தா, நீங்க என்ன பிரிண்ட் பண்ணுவீங்க? இல்லன்னா என்ன பிரிண்ட் பண்ணுவீங்க? அது கொஸ்டினா இருக்கும். ஸோ 0வா இருந்தா அது ஈவன். ஸோ உங்களுக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சா தான் நீங்க அத அந்த ஸ்டேட்மெண்ட்ல இது ஈவனா பிரிண்ட் பண்ணும். இது ஆடா பிரிண்ட் பண்ற மாரி நான் ஸ்டேட்மெண்ட் வைப்பேன்னு நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்க குடுத்துருந்தாங்க. அ கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாரி குடுத்து இன்கம்ப்ளீட் கோட் இருந்தது. நீங்க அத வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கோட ஃபில் பண்ற மாதிரி. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எஃபெக்டிவா இருந்ததுங்க. ஸோ, எனக்கு வந்து பேஷன் நான் வந்து எனக்கு 11த்ல இல்ல 12த்ல எனக்கு சி இருந்தது. ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல நான் சி படிச்சுட்டுருக்கேன். எனக்கு ஓரளவு ஐடியா இருக்கு. எனக்கு வந்து சாஃப்ட்வேர் லைன்ல தான் போணும். எனக்கு ப்ரோகிராமிங் ரொம்ப பிடிக்கும். பேஷனேட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த கோர்ஸ நீங்க எடுத்து பண்ணலாம். ஸோ, உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க அத வந்து ஃப்ரீக்வென்ட்டா நீங்க அத ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுலயுமே உங்களுக்கு ஒரு ஜோஷ் கிடைக்கும். ஓகே. ஸோ என்ன மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம அத எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு லெவல். வாவ்! இது வந்து நாங்களே சால்வ் பண்ணிட்டோம். அந்த ஒரு ஹேப்பினஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த தடவ கூட இந்த ரிகர்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேங்க. அ ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. வாவ்! எப்படி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அந்த பாத்த. ஸோ இவ்ளோ பிரான்ச் ரிகர்ஷன் வச்சு குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நியூவா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டார்கெட் வந்து எப்படியாவது இந்த ப்ரோகிராம நீங்களா எழுதணும். தட்ஸ் இட். ஸோ எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூஸுமே உங்களுக்கு இத வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கேன். ஸோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல இதே மாதிரி மத்த கோர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து என் கோர்ஸ் நல்லா இருக்கா? அதில கன்டென்ட் எப்படி குடுத்துருக்காங்கன்னு பொறுத்து தான் நம்ம வந்து அத சூஸ் பண்ணணும். சில டைம் இன்ஸ்ட்ரக்டர் சரியில்லாம இருப்பாங்க. நம்ம ஏன்டா ரிஜிஸ்டர் பண்ணோங்கிற மாதிரி ஆயிரும். சில டைம் அது ஏதோ ஓரளவு புரிஞ்சுதுனாலும், டெஸ்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காது. ஏதோ கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்த மாரி ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணாத மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் டூ புரோகிராமிங் இன் சி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆ பேசிக்ஸா இருந்தாலும், நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் தெரியும். ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் மட்டும் தான் தெரியும்னாலுமே, இது ஒரு ஹோல் ஹார்ட்டனா நீங்க இத லுக் இன் பண்ணி இத நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க் யூ.